பிக்கப் லாரியில் பூனையை தொங்கவிட்டு சாலையில் படும்படியாக அதனை தரவென இழுத்துச் சென்ற சம்பவம் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனை கடுமையாக கண்டித்த மலேசிய விலங்குகள் நலச்சங்கம் அது குறித்த விசாரணையை கால்நடை சேவைத்துறை DVS தொடர வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளது. விலங்குகளும் ஜீவராசிகளே, அவற்றுக்கும் நீதி வேண்டுமென அச்சங்கத்தின் தலைவர் ஏரி டிவி அண்டிகா வலியுறுத்தினார். தங்கள் பராமரிப்பில் உள்ள பிராணிகளை பொறுப்போடும் மனிதாபிமானத்தோடும் நடத்தாவிடில் என்ன நடக்கும் என்பதை உரிமையாளர்களுக்கு ஒரு பாடமாக உணர்த்த அச்சம்பவத்தில் கடும் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். வழக்கம் போல் இதிலும் தெரியாமல் செய்துவிட்டோம் என்பது போன்ற சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கலாம். ஆனால் அது நடக்கக்கூடாது. பிராணிகள் மற்றும் விலங்குகள் பராமரிப்பில் நிகழும் கவனக்குறைவுகளுக்கான தண்டனை 2015 விலங்குகள் நலச்சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அச்சம்பவத்தில் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்ட உரிமையாளர் கண்டிப்பாக நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டுமென ஆண்டிகா வலியுறுத்தினார். பினாங்கில் சிம்பாங் அம்பாட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் 4 இயக்க சக்கர வாகனத்தின் பின்னால் பூனை கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டு இழுத்துச் செல்லப்படுவதை காட்டும் புகைப்படம் முன்னதாக வைரலாகி கடும் கண்டனத்தை பெற்றது. எனினும் தாம் பூனையை அப்படி சித்திரவதை ஏதும் செய்யவில்லை, அது தெரியாமல் நடந்த ஒன்று என அதன் உரிமையாளர் போலீசில் புகார் செய்துள்ளார்.